இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னி ராசி என்பர்கள் எப்பவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கன்னி அப்படின்னாவே காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி ராசியை கன்னி ராசின்னு ஒரு சிலர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டக்குன்னு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே அந்த கண்ணீரால் தான் அந்த அவங்களுடைய எமோஷன்ஸை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு நகைச்சுவை உள்ள ஒரு நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக தன்னை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த மார்ச் 2ஆம் தேதி இவங்களுக்கு எப்படி அமைய போகுது? மார்ச் 10க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களால் ஒரு சில விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். உயர் அதிகாரிகளுடைய வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் இறங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் தென்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி போகணும்னு இருக்கோ அந்த எல்லையை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த மாதிரியான இடைஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். 2ஆம் வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவான வாரமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய ரீதியாக கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை, எலும்பு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதோடு கூட நிதி சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. பணி செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் விழிப்புணர்வாக இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல பலன்கள் பெறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிரிகளுடைய பலம் அதிகமாகும். அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணி செய்கிற இடத்துல கூட தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களால கூட சின்ன சின்ன தாக்குதல்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. முக்கியமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதில் கொஞ்சம் விலகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஆவணங்கள்லாம் டக்குன்னு நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள்லாம் அந்த கன்னிராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். உயர் அதிகாரிகளுடைய பேரன்பு, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இன்பகரமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கனாவே ஓரளவுக்கு சாதகமான
பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த இழந்த தொகையை மீண்டும் திரும்ப பெறத்துக்கு ஒரு சில வழிகள்லாம் தென்படும். அந்த வழிகளை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த கன்னிராசி திருமணமான இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணமானவங்களுக்கு குழந்தை பேறு போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்குடைய நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் தென்படும். இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவர்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கரெக்டான மருத்துவரிடம் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு இதில் நாட்டு வைத்தியம் செய்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உரிய மருத்துவர்கிட்ட உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாவே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவான காலகட்டமாக அமைந்திருக்கு. எல்லா விஷயத்திலுமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தைரியமாக இறங்குவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் படம் செய்கிறதுக்காக முன்பணம் கொடுத்துருப்பீங்க. அதை இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்புக்காக நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமலே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பரிச்சயம் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போதிய அறிவுரைகள் இருந்தது அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மற்றவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே இந்த கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருந்து ராகு கால நேரத்தில் துர்க்கை அஷ்டகம் படிச்சுட்டு வாங்க. எலுமிச்சை பழம் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பவர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த புதிய பாதை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். பாதைகளை கரெக்டாக அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையை என்னால் செய்யவே முடியல அப்படின்னு கைவிட்டீங்களோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய நாள் நான் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், பிரச்சனையை தான் சந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலக போகுது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்னீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. எந்த வேலையை உங்களால் கரெக்டாக செய்ய முடியாமல் விட்டீங்களோ அந்த வேலையை மீண்டும் தொடர்ந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அமையும். அக்னீஸ்வரரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்களோ அந்த வேலையை இந்த காலகட்டத்தில் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நெருக்கடிகள் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். புதிய இடம் வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க. அதுவும் காமாட்சி அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா காமாட்சி அம்மனை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நினைத்ததை சாதிப்பீங்க. பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாகும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை
கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராமநாத சுவாமிகளை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.